முட்டை இல்லாமல் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி சூப்பரான மாய்ஸ்சரான எக்லெஸ் கப் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்லெஸ் கேக்கை நீங்கள் ஓவன் இல்லாமல் குக்கரில் கூட பண்ணலாம், சூப்பராக வரும். நான் இந்த கப் கேக் பேக் பண்ணுறதுக்கு 8 இன்ச் லைனர் யூஸ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 12 கப் கேக்ஸ் எனக்கு வந்துச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு 10 இன்ச் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 கப் கேக்ஸ் கிட்ட கிடைக்கும். இது எக்லெஸ் கப் கேக்குன்றனால நம்ம வேறு எதுவும் பெருசாக ஆட் பண்ண போகிறதில்ல. தயிரும் பாலும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரையணும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸே ஆட் பண்ணணும். பண்ணியிருக்க மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். எக்லெஸ்ன்றனால நீங்கள் பயப்படாமல் நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்காக இருந்தால் நம்ம பீட் பண்ணியிருப்போம், ஸோ அது ரைஸ் ஆனது குறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் எக்லெஸில் அந்த ப்ராப்ளமே கிடையாது, நம்ம நல்லா கூட மிக்ஸ் பண்ணலாம். இந்த பேட்டர் நான் காட்டின மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ஆனால் பேக் பண்ணி எடுக்கும் போது சூப்பராக கிடைக்கும். நான் இன்றைக்கி கப் கேக் ட்ரே இல்லாமல் நார்மல் ட்ரேயில் தான் வச்சு பேக் பண்ணேன். ஏன்னா நான் இன்றைக்கி சின்ன ஓடிஜில் தான் பேக் பண்ணியிருந்தேன், ஸோ அதில் என்னோடய ட்ரே போகாது. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ரே வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். இதை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் அவ்வளோதான், இந்த ரெசிபியை இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி சாஃப்டான எக்லெஸ் கப் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நான் 15 to 18 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம்.